என்ன சொல்றீங்க ஜனனி? தர்ஷினி ஏன் அப்படி சொல்லணும்? சத்தியமா ஷாக்கிங்கா இருக்கு. இது அந்த ராவணனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிடுச்சு மேடம். அந்த வீட்டில் எல்லாருமே அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அண்ணிங்களும் இனி அவன் பக்கம்தான். இதுதான் நடக்குது. நான் அதெல்லாம் பத்தி கூட யோசிக்கல. ஆனா தர்ஷினிக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். மேடம், ஜனனி மாதிரி தான் அவளுமே. சொல்ல போனா ஜனனி கூட கொஞ்சம் யோசிப்பா. நம்ம ஏதாவது சொல்லிட்டா அவங்க மனசு கஷ்டப்படுமோன்னு கொஞ்சம் தயங்குவா. ஆனா தர்ஷினி அப்படிலாம் கிடையவே கிடையாது. யாரையுமே பார்க்காம உண்மை என்னவோ அதை பட்டுன்னு சொல்லிடுவா. இவ்வளவு ஏன், அவங்க அப்பா பண்ண எல்லா அராஜகத்தையும் கோர்ட்ல வந்து சொன்னா, அவங்க அம்மாவை எதிர்த்து நின்று பேசினா. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு என்னால ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. எனக்கு மைண்ட்ல நிறைய கேள்விகள் ஓடுது சக்தி. அவ ஏன் தர்ஷனை காப்பாத்தணும்? எப்படி அவன் அங்க வந்தான்? ஒருவேளை இப்படிதான் நடந்ததுன்னு அவன் சொல்லி தர்ஷினி அதை நம்பி பேசுறாளா? இல்ல மேம், தர்ஷினி அந்த மாதிரி கண்மூடித்தனமா நம்புறாள்லாம் கிடையாது. அவ சொன்னதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அவ மேல இப்பவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு? நீ சும்மா எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காத. என் ஈஸ்வரன் நீ மாறல, அதே மாதிரி தர்ஷினியும் மாறிட்டா. அதான் உண்மை. இல்ல சக்தி, நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். தர்ஷினி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ இப்படி பேசுறான்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை நம்மளா கண்டுபிடிக்க முடியுமான்னு தான் யோசிக்கணும். அந்த ராவணன் 100 குணசேகரனுக்கு சமம். அவன் இந்த கேமை முன்னெடுத்திருக்கான். இந்த கேம்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தர்ஷினி, தர்ஷினி, ஏண்டி ஏண்டி நீ இப்படி மாறிட்ட? அத்தை, நீ பேசாத ஈஸ்வரி, நீ பேசாத. இவ நீ பெத்த பொண்ணாவே இருக்கட்டும். ஆனா எனக்கும் என் பேத்தி மேல எல்லா உரிமையும் இருக்கு. நான் ஒன்னும் உன் பிள்ளைய பிச்சு தின்னிட மாட்டேன். என் மனசுக்கு நியாயம் பண்ற கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். அவ பதில் சொல்லட்டும். இந்த அடி தர்ஷினி, நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஜனனி சித்தி சொன்னதுதான் வேதம் நினைச்சுக்கிட்டு இருந்த. சித்தி சித்தின்னு அவ பின்னாடியே கடந்த. இப்ப உனக்கு நடந்தது பெரிய ஆபத்தான விஷயம்தான். ஆனா இந்த உன் மனசாட்சிய நினைச்சு தொட்டி பாருடி. ஏண்டி, அந்த செனனி தாண்டி வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு உனக்காண்டி ஓடி வந்தா. அவ புள்ளைய பத்தி கூட யோசிக்காம காட்டுலயும் மேட்லயும் ஏறி வந்து உன்னை காப்பாத்த வந்தா. உன்னை பத்திரமா காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டாந்து சேர்த்தா இல்ல? ஏண்டி, எல்லாத்தையும் அவதானே செஞ்சா. ஏண்டி, அப்படி உனக்காண்டி ஓடி வந்தவளை போய் அபாண்டமா பேசுற? ஏண்டி ஏண்டி அப்படி பேசுன?
யாராச்சும் உன்னை தூண்டி விடுறாங்களா? ஆ? தா, எழுந்திரி எழுந்திரி. அப்பத்த கூட வா. அத்தை தா, உங்ககிட்ட தனியா வச்சு பேசுறேன். தா, இவங்க கிட்ட யாருகிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். என்கிட்ட மட்டும் உண்மை என்னன்னு சொல்லிடு. ஆ? ஏமா அதெல்லாம் தேவையா உனக்கு? எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? ஆ? உன் பிள்ளைக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் நல்லது செய்யணும்னு எங்களெல்லாம் கொலைகாரனாக்க பாக்குறியா? ஆ? அந்த புள்ள தான் தெளிவா சொல்லிருச்சு இல்ல. இதுக்கு மேல என்னத்த நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க? சரி, உன் மகனும் அவன் பொண்டாட்டியும் உனக்கு வேணா நல்லவங்களா இருக்கலாம், அதுக்காக பண்ணதெல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிடாது, புரியுதா? அதுவும் மர்மம் இருக்கா பாரு, சரியான விஷம். இந்த புள்ள மூஞ்சிய பாரு, சித்தி சித்தின்னு அவ பின்னாடியா தான் ஓட்டினான். இவ்வளவு புடிச்சு அடைச்ச சித்திரவதை பண்ணி என்ன மனுஷியாவ? இது வரைக்கும் அம்மா அம்மான்னு நிறைய பொறுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு மேலே அவன் நல்லவ இவன் நல்லவன்னு தூக்கிட்டு வந்த சத்தியமா அம்மானு கூட பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி மிருகத்தனமா நடந்துகிட்டதுனாலதான் இதுங்க எல்லாம் பயந்து சாகுறாளுங்க, உண்மையை மறைக்கிறாளுங்க. இந்த ஈஸ்வரி இவ மனசாட்சிக்கு நல்லா தெரியும் சனனி நல்லவான்னு, ஆனா வாய் திறக்க மாட்டேங்கிறா. இவளுங்க ரெண்டு பேரும் ஆத்தாடி ஆத்தா கூடவே உரசிக்கிட்டு கிடந்தாங்க. இவளுகளுக்கும் உள்ளுக்குள்ள குத்திக்கிட்டு தான் இருக்கு. தர்ஷினி கிட்ட பேசி உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு பொம்பளையும் நினைக்கிறாங்க. ஆனா செய்ய முடியல, என்ன பயம். நானும் இம்புட்டு வருஷமா பயந்துதான் கடந்தேன், அதே மாதிரி இவளுகளும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாளுங்க. இடையில மாறின மாதிரி ஏதோ அங்கிட்டு போனாங்க, இப்போ அதுவும் போச்சு. பழைய குருடி கதவு திரடின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாளுங்க. ஆனா நான் அப்படி இருக்க முடியாது.